பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி. உன் தாய் கற்பித்ததை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை என என் இனிய பெற்றோரையும் என் அப்பம்மா நேசக்காவையும் என் இறைவன் இயேசுவையும் இனிதை வணங்கி, என்னே உன் குரல் வரி அழகு, உயிரே என் தமிழே, உன் சொற்கண்கள் வெண்புறாக்கள், எத்தனை கவர்ச்சி உன்னை கவியில் வடிக்க, படுக்கும் போதும் எழும்பும் போதும் பைந்தளிரே என் காதலனே என்ன கவிபுனைய வைக்கிறாயே. இது 147க்குள் நீ கெதிர் மரமோ தேவதார கிளையோ என்று என் இனிய தமிழே உன்னை போற்றி. இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி பாராட்டி, இந்த ஆண்டு துறைசார் ஆண்டு, அத்தோடு நட்புகள் பாராட்டு மாதம் இரண்டையும் மனதில் கொண்டு துறைசார் ரீதியில் நம்மை வளர்த்து நட்பு ரீதியில் நாம் வாழவும் என்று வேண்டும் என்று கூறி, இன்றைய பேச்சாளர்கள் மயூரி சந்திரன், இந்திரவேல் இரத்தினம், சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம், இன்னும் சிலர் வரவினம் வரமாட்டினம் ராணியில். இதோ நாங்கள் எடுத்த காரியம் எப்பயுமே முடிக்கிறல்ல என்று சொல்லிக்கொண்டு, ஹாலிடே டைம் தானே என்று கூறிக்கொண்டு, அனைவரையும் இனிதே வருக வருக என்று வரவேற்றுக்கொண்டு, உங்களுக்கு தெரிந்த எமது பேச்சாளர்கள் ஆற்றலும் அறிவும் திறமையும் ஒரு எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிற அந்த பண்பு, அது பெரிய ஒரு பண்பு இந்த காலங்கள்ல. அந்த பண்பை பலர் நாங்கள் இருக்கிறோம், சிலர் இன்னும் அந்த பண்புக்குள்ள இன்னும் வர வேணும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா எடுப்போம் என்று. என்னன்னா, இந்த புலம்பெயர் நாட்டிலா தாயகத்திலா இந்த கட்டிடங்கள் ஊடாக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். இந்த கட்டிடங்கள் எவ்வாறு வாழ்வாதாரம், இந்த கட்டிடங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, எவ்வாறு வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும், எவ்வாறு வாழ்வுக்கு ஆதாரம். இதை விட நான் சொல்ல, நான் இப்ப சொல்ல, விட்டதும் தொட்டதும் ஆக எனக்கு தெரிந்த இந்த சிற்றறிவுக்குட்பட்டு மிச்சத்தை உங்களுக்கு நான் கட்டி சிறு மாலையாக உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு, இங்கே முதலாவதாக புலம்பெயர் தாயகத்தின் உறவுகள், அதாவது தாயகத்துல எவ்வாறு இந்த கட்டிடங்களை கொஞ்சம் கொஞ்சமா நெச்சர் முடிப்போம். தாயகத்துல எவ்வாறு இந்த கட்டிடங்களை மூலம் அதை உயர்த்தலாம். இது தர வருகின்றார். எப்போதுமே சிவச்சந்திரிகால உள்ள ஒவ்வொரு தடவை நல்ல பண்பு இருக்கு. எங்க சொன்னாலும் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆள், எப்பயுமே நான் இந்த இடத்துக்கு வாங்கோண்டா வரக்கூடிய ஒரு ஆள், எத்தனை காலமா பயணிச்சது, இது செய்வேன்டா இந்த இடத்துல செய்வேன், அப்படி ஒரு நல்ல பண்பு. நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நல்ல பண்பை பார்க்கறேன். அந்த வகையில அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியம், இங்க தாயகத்துல எவ்வாறு இந்த கட்டிடங்களை மூலம் வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். வாங்க. அனைவருக்கும் எனது மாலை நேர மகிழ்வான வணக்கம். இன்றைய ஒரு விசித்திரமான ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு தலைப்பை தெரிவித்திருக்கின்ற நான் அதை கேட்டு தடையில்லாமல் தர தலைப்பை நாங்கள் பேசுவதற்கு தயார்தான் என்று சொன்னோம். ஆகவே தாயகத்தில் எங்களுக்கு உள்ள கட்டிடங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்றன. தாயகத்தில் எங்களுடைய இயற்கை எங்களை வரவேற்கிறது. எங்களுக்கு உண்மையாகவே எங்களோட தாயகத்தின் நிலையில ஒரு வேப்ப மர காற்றே, அதுக்கு கீழே ஒரு சும்மா போய் இருந்தாலே அந்த காற்றோடையே நாங்க அழகிய நல்ல சுவாசத்தை பெற்று சந்தோஷமா வாழலாம். பெரிய கட்டம் தான் தேவையண்டு அதுக்குள்ள இருந்தாங்களுக்கு கொதிக்கும், பேர்ன் பண்ணும். ஆனால் நாங்கள் பந்தா வாழ்க்கை வாழ்வதற்காக, நாங்கள் எல்லாருக்கும் படம் போடுவதற்காக உங்களுக்கு மாட மாளிகை வேணும் தான். ஆனால் எங்களுடைய பிரபஞ்சம், நாங்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கைய நாலு கேட்டுன போட்டுட்டு ஒரு வீட்டில் வாழும்போது 4 பக்கமும் காற்று,
சந்தோஷமாக தழுவி கொண்டு வருது, 4 பக்கத்தாலையும் காற்று தழுவி கொண்டு போகுது. சாதாரணமான ஒரு வீட்டுல சிறந்த வாழ்க்கையை நாங்கள் வாழலாம். சரி, அப்படி அப்படி இல்லைங்க. சரி, மயூரிட்ட போயிட்டு வருவோம். மயூரி அல்லது இந்திரவேல் இப்ப சொல்றா அப்படி சாதாரண ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்வு ஆதாரம், உங்களுக்கு ஒரு வாழ்வுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரம், ஒரு ஒரு வேப்ப மரத்துக்குள்ள இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கட்டடம். அது சின்ன ஒரு கட்டடம், ஆனா நிறைய ஒரு வாழ்வுக்கு ஆதாரங்களை சந்தோஷம் தருது. மயூரி சந்திரன் அவர்கள், மயூரி சந்திரன், இதுக்கு நீங்க நச்சண்டு பதில் சொல்லிட்டு, எவ்வாறு புலம்பெயர்ல வேற எந்த கட்டிடங்கள் இந்த வாழ்வுக்கு ஆதாரத்தை கொடுக்கும் மக்கள்? வாங்க, இப்பதான் ஓடி வந்தவ, கேட்ட உடனே வந்த நன்றி. வணக்கம் வணக்கம். இந்த டிவி தலைவர், செயலாளர், இந்த நடத்துற பேசாம எல்லாருக்கும் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, என் தலைப்புக்கு சந்தோஷம். நெடு வரணுமென்று விருப்பம். ஆனால் விளங்கி இருப்பீங்கள், நேரம் காணுங்கள்லாம் நான் வர முடியல. இன்றையான் கட்டிடங்கள் என்று சொல்லி சொன்னா, கட்டிடங்களை ஊரில் இப்போ இங்கே வந்து கட்டிடங்கள் என்று சொன்னால் அதுக்கு சரியான பெறுமதி. ஒரு சின்ன இடம் என்றாலும் அதுக்கு நீங்கள் தெரியும் இவ்வளவு காசை கொடுத்து அதை எதுனா அதால் வர வருமானங்களையும் அவர்கள் எடுத்து மிகவும் கவனமாக என்னென்ன தேவை எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி அதுகளுக்கான அந்த பணத்தை சரியான முறையில் உபயோகிக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இவன் கட்டிடங்கள்னு சொல்லி சொன்னால், இப்போ இங்கே வந்து ஒரு கல்யாண மண்டபங்கள், சர்ச்சுகள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் தானே. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாண மண்டபங்கள் அது இங்க வந்து ஒவ்வொரு விதமான விலைகள்ல இருக்கு. நீங்க 20 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு மண்டபம் எடுக்கலாம், 2000 ரூபாய்க்கு நீங்க மண்டபம் எடுக்கலாம். அது வந்து அந்த தரத்தின்படி ஆக்களின் வருமான தரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து அவர்கள் அந்த மண்டபங்களை கொடுக்குறார்கள். இப்ப எல்லாருக்கும் 2000 ரூபா கொடுத்து எடுத்து கல்யாணம் விட செய்ய இயலாது. அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு உபயோகப்படுகிற மாதிரியும் காசுக்காரர் கணக்கு காசை கொடுத்து எடுக்கும்போது அந்த அதுல இருந்து வர வருமானத்தை எடுத்து மெட்டாக்களுக்கு எப்படி இங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள், இந்த அந்த காசை எடுத்து அவர்கள் எப்படி பிரயோசனப்படுத்துறாங்க. அந்த காசை எடுத்து அவர்கள் சேரிட்டி மாதிரி கொடுத்து ஆக்களை படிப்பிக்கிறார்கள், வேற இந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்படியான இதுகளை செய்யறாங்க. இப்படியான இதுகளை எங்களோட ஊர்லயும் என்ன மாதிரி வித்தியாசம் அதான் இதுகள் மூலம் சேரிட்டி செய்யறாங்க. சேரிட்டி கண்டு நீங்கள் போய் இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா, சேரிட்டிக்கு காசுதான் காசு தான் காசு தான் காசு 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 தாத்தா தாத்தா தாத்தான்னு தாத்தாண்டு கடவுள்கிட்ட போய் தாத்தா தான் கேட்கிறோம். அப்ப இவ்வாறு அந்த மண்டபத்தின் மூலம் ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு சேரிட்டியா கொடுக்கலாம். அது நல்ல ஒரு போயிட்டு. இப்ப தாயகத்துக்கு வாங்க, இப்ப சந்திரிகா வாங்க, தாயகத்துல இப்ப ஒரு பதில் சொல்லிட்டு அப்படி தாயகத்துல வேற என்ன கட்டிடங்கள் ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம்? தாயகத்துல வந்து எங்களுடைய வீடுகளே வந்து கல்யாண மண்டபம் மாதிரிதான் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு போய் அந்த காலத்திலேயே வந்து அவர்கள் ஹோல் எடுத்துத்தான் கல்யாண வீடு செய்யணும், பிறந்த நாள் செய்யணும்னு இல்லை, அவர்கள் சொந்த வீட்டிலேயே அனைத்தையும் செய்வார்கள். அவ்வளவு திருவிழா செய்தான்னா, கல்யாண வீடு செய்தானா, சாமத்திய வீடு செய்தானா வேறு இடத்துல போய் செய்ய மாட்டாங்க. சொந்த வீடுதான் அவர்களுக்கு இடம். அதுக்கேற்ற மாதிரி கட்டப்பட்டு இருக்கிறது. வியாபாரம் செய்யறதுக்காக கட்டப்பட மாட்டாங்க. இங்கே வந்து செய்வதெல்லாம் வியாபாரமாகவே இருக்கிறது. அந்த கட்டுற வீட்டிலே எல்லாம் அமைந்திருக்கு. கோயிலுக்கு போகாமலே வீட்டுல இருந்து கோயில் கும்பிடுற அளவுக்கு சாமியறை மிக அழகாக இருக்கும். சாமியறைக்கு நாங்க போக மாட்டோம், குளிக்காமல் போக மாட்டோம். நீங்க சொல்றீங்க அங்க கோயில கட்டாமல் வீட்டிலேயே கோயில வச்சுக்கலாம். ஆனா கோயில் இருக்கிறது மிகவும் அழகான முறையில, மிகவும் கலை கலாச்சார பண்பாட்டு முறைக்கு மிக அழகாக கட்டப்பட்டிருக்கு. ஆனால் வீடும் வீடும் ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை வச்சிருக்கிறது, வியாபாரம் செய்யறதுக்காக வீடு இல்லை. அது ஒரு அந்த வீட்டை கோயிலாகத்தான் அவர்கள் பார்ப்பாங்க.
காலையில எழும்பினோன்னா அந்த வீட்டு கடன்கள் எல்லாம் வீட்டுக்குரிய வேலைகள் சுத்தப்படுத்தித்தான் ஒரு டீ குடிச்சாலும் கண்ணை மூடி கொண்டு எழும்பினோன்னா அப்படி டக்கு டக்குன்னு முடியும். அது அவளாம் சொல்லி நல்ல நல்ல சுருக்குமா போ. சரி, அப்போ இந்திரவேலிட்ட போ. இந்திரன் வேற என்ன கட்டிடம் புலம்பெயர்ல வேற என்ன கட்டிடங்கள் இப்ப சந்திரிகா சொல்றப்ப வடிவா சொன்னா எல்லாத்தையும் வேற என்ன கட்டிடங்கள் வேற என்ன கட்டிடங்கள் மூலம் வாழ்வாதாரத்தில் உயர்த்தலாம்? வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டிய சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோம். அது கட்டிடங்கள் மூலம் உயர்த்தலாமோ வந்து நான் யோசிச்சேன். எப்படி உயர்த்தலாம்? வேற என்ன மயூரி ஒன்று நல்ல ஒரு விஷயம் சொன்னா வேற என்ன இந்த மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, எங்கள் பேச்சணி தோழமைகளே, மேலும் எங்கள் உதிப்புகள் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்று எங்களுடைய புலம்பெயரில் இருக்கின்ற கட்டிடங்களும் தாயத்தில் இருக்கின்ற கட்டிடங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் ஒரு தொழில்நுட்பம், அதாவது ஒரு தொழில்திறன் வாய்ந்த கட்டிடங்களாகவே புலம்பெயர் வாழ் தேசங்களில் இருக்கின்ற கட்டிடங்கள் அமைகின்றன. மிகவும் ஒரு வீரியமான கட்டிடங்களாகவும் பொருளாதாரத்தில் மிகவும் ஒரு சிக்கனமாக கட்டக்கூடிய ஒரு தேவைக்கேற்ற அளவில் அமைந்த கட்டிடங்கள்லாம் இங்கே காணப்படுகின்றன. ஆனால் புலம்பெயர்ந்த தேசங்களிலே இருக்கின்ற கட்டிடங்கள் ஒரு கண்டு பாவனைக்காக மற்றவன் கட்டினான் என்று போட்டு எல்லாரும் கண்டபடி கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அங்கே கட்டிடங்கள். அது நிச்சயமாக அது ஒரு அனாவசியமான கட்டிடங்களாகவே இருக்கின்றன. ஒரு தேவைக்கு ஒரு பார்க்க ஒரு வடிவா இருக்கு. உதாரணமா பாருங்க, அந்த வீடு என்று எடுத்துக்கொண்டால் தாவரங்கள் என்று இருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு பிளாட் அடிச்சு இதோ தேவையில்லாத வேலையில செய்து தங்களோட காசுகளை தேவையில்லாத மாதிரி செலவழித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா இங்கேயே வீடுகளா இருந்தாலும் சரி, இத்தனை கட்டிடங்களா இருந்தாலும் சரி, கட்டிடம் சரி அது சரி. ஆனா வேற என்ன ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க நீங்க உங்களுக்கு இருக்குது கட்டிடம் வாழ்வாதாரம் ஈட்டம். அப்ப அப்படி நாங்கள் இந்த கட்டிடங்கள் கட்டிக்கொண்டு வரைக்கே அங்கே வாழ்வாதாரங்கள் உயர்ந்து வருது என்று நீங்கள் வங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்றதுக்காக தான் நான் இதை சொல்லுகின்றேன். என்னென்னு சொன்னால் சுருக்கமான முறையில் மிகவும் தேவையானதாக கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். தேவையானதாக இப்ப இங்கே ரெண்டு தட்பவெப்ப நிலைகளையும் இங்கே உள்ளடக்கின்றது. புலம்பெயர்ந்த நாடுகளில் அதிக வெப்பம் வருகின்றது, அதிக குளிரும் வருகின்றது. அதுக்கேற்ற மாதிரி காட்டுகிறார்கள். பார்த்தா வடிவாக இருக்கும், உள்ளுக்கு போய் பார்த்தா வடிவாக இருக்கும். இன்றைக்கு உலகம் விஞ்ஞானத்திலேயும் அது மின்னியல் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவை மின்னியலை நாங்கள் ஒரு கம்ப்யூட்டரை நாங்கள் யூஸ் பண்றோம் சொன்னால் இங்கே கட்டிடங்கள் இதமா இருந்து யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அங்கே நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. அங்கே கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, நுண்கருவிகள், அந்த மென்பொருள்கள் உடனே கொதித்தல், ஆக்களை விட அங்கே ஆக்களும் அப்படிதான், அங்கே இல்லை அதுகளும் அப்படியே கொதித்தல் வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகின்றது. ஆகவே நிச்சயமாக எங்களுடைய இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள் மிகவும் ஒரு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்ற படியினாலே அவர்கள் மிகவும் ஒரு தீவிரமான முறையில் கட்டுகின்றனர். அப்ப இந்த கட்டிடங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப நாங்கள் அந்த சோலார் வைக்கக்கூடிய மாதிரி கட்டினமே, அந்த வாழ்வாதாரத்தை கேஸ் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சேவ் பண்ணக்கூடிய மாதிரி கட்டினமே. நீங்க சொன்ன மாதிரி சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தாலும் இன்று உலகத்திலே மின்சாரம் தான் மிக முக்கியமானது. ஆனா மின்சாரம் இன்றும் இந்த ஆசிய நாடுகள், எங்களுடைய தாய நாடுகள் இன்றைக்கு மின்சார தட்டுப்பாடு வந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ நீங்கள் சொல்லுங்க சோழப்பட்டு அங்கே சொல்லப்பட்டு நீங்க செய்ய முடியாமல் இருக்கு. ஆனா இங்க எங்களுக்கு மின்சாரம் தேங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே நிச்சயமாக இங்க இருக்கின்ற கட்டிடங்களுக்கு எல்லா வகையாலையும் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அங்க வெப்பத்துக்கு நாங்கள் குளிர் ஊட்டி, அதாவது பேசி போட வேண்டிய நிலைப்பாடுகள் இருக்கு. அங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் அங்க ஒற்றுமை இல்லை. இந்த 5 விரலை பாருங்க, நீங்கள் இந்த 5 விரலை நீங்கள் வடிவா பாருங்க. இந்த 5 விரலும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அணியிலே இருக்கு. இந்த 5 விரலும் ஒன்றை செய்யும். ஆனா இந்த பெருவிரல் இந்த 4 விரலை உடைச்சு போட்டு, இல்லாட்டி இந்த ஒரு விரல் இந்த 4 விரலையும் வெட்டி போட்டு தனிச்சு நின்று இப்படி ஆகாடி மாதிரி காட்டிக்கொண்டு நிற்க தான் முடியும். நீங்க 5 விரலும் நீங்க ஒற்றுமையா நின்றால் நீங்க நிச்சயமா பலமா இருக்க முடியும். இங்க கட்டிடங்களே ஒற்றுமையா இருக்கு. ஒரு வீட்டுக்கு அடுத்து அப்படியே கட்டிடங்கள் ஒற்றுமையா காட்டிக்கொண்டு இருக்க போகிறது. அங்க இருக்கின்ற கட்டிடங்கள் இப்ப இந்த வீட்டுக்கு அங்கால ஒரு வீடு கூடாம கட்டினால்தான் இவன் நல்லா இருக்க மாட்டான், இவன் நல்லா இருப்பான்னு காட்டிக்கொள்றான். அப்படியான ஒரு மனப்பான்மை எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள். முதலாவது கட்டமாக நீங்கள் உங்களுடைய குணங்கள், உங்களுடைய மனதில் இருக்கிற கட்டிடங்களை நீங்க நல்ல மாதிரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் இருக்கின்றீர்கள். சரி, வீடுகளை விட்டுட்டு வேற நன்றி இந்திரவேலன் சொல்லிக்கொண்டு எங்க சந்திரிக்காக போவோம். வேற இல்ல அவன் அணியிலேயே போவோம். யாரு மயூரி
வேற என்ன கட்டடங்கள் உங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம்? ஒரே காசு காசு வேண்டாமல் ஏன் நாங்கள் இப்ப வீடுகளை நாங்கள் கூலி இருக்கு அதெல்லாம் அவர் சொல்லிட்டார். அப்ப வேற என்ன கட்டடங்கள் மூலமாக நாங்கள் தாயகத்திலேயோ இஞ்சையோ வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம்? இஞ்சையும் உயர்த்தலாம், அங்கேயும் உயர்த்தலாம். எப்படி 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 புலம்பெயர்ல இந்த கட்டிட அமைப்புன்றது வெளிநாட்டில் காட்டி ரோட்டுகள் கட்டிடங்கள் எல்லாம் ஆசியாவில தான் நேரத்துக்கு வடிவான முறையில கட்டி எல்லாம் போட்டார்கள். ஆனா அதை பார்த்து இந்த யூரோப்பா மற்ற நாடுகள் எல்லாம் மிக தொழில்நுட்பத்தை சரியான முறையில புத்திய யூஸ் பண்ணி அவர்கள் வாழ்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளா இருக்கட்டும், பெரிய ஹாஸ்பிட்டல்கள், இதுகள் எல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட இல்லாமல் பொது முறையாக அரசாங்க முறையாக இப்ப பெரிய கார் பார்க்குகள் இதெல்லாம் ஒரு அரசாங்கம் நடத்துறதாக இருக்கிறது. அதுல இருந்து வர வருமானங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவர்கள் சரியான முறையில் யூஸ் பண்ணுறார்கள். ஆனா இப்ப எங்கட நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு ஞாபகம் இல்ல அரசன் பெயர், சிதம்பர கோயில் கட்டின அந்த அரசர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து அவர் அந்த அரசர்கள் தாங்கள் இல்லாத காலத்திலேயும் அந்த கோயில்களுக்கு வருமானம் வர வேணும்னு சொல்லி ஒரு தொகை காசை கொடுக்குறார். ஆனா இந்த காசை அண்டைக்கு நாங்கள் பாவிச்சு முடிச்சமா இருந்தால் அண்டையோட சரி பிறகு திரும்ப யாரோ கொடுத்து கொண்டிருக்கோம். ஆனா அப்படி இல்லாமல் அந்த காசை ஒரு சிரட்டிக்கு போட்டு, அது சிரட்டின்னு சொன்னா சிரட்டி அந்த ஒரு கடையிலையோ இல்லாட்டி வேறு எண்ணத்தையோ ரன் பண்ணி அதுல இருந்து வருமானத்தை எடுத்து அந்த கோயில்கள் இப்பவும் ரன் பண்ணி கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த நாடுகள்லையும் வந்து வருமானங்களை அவர்கள் இந்த வார வருமானங்களை வருமானம் குறைஞ்ச ஆக்களுக்கு கல்விகளுக்கு அப்படியான முறையில அந்த கட்டிடங்களை யூஸ் பண்ணி பிசினஸ் மூலமோ இல்லாட்டிக்கு கல்வி மூலமோ இல்ல வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மூலமோ வருமானங்களை எடுத்து அவர்கள் திரும்ப அதுகளை ரொட்டேட் பண்ணி இந்த நாட்டை ரன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், அதை கொஞ்சம் அழுத்த வேணும். உண்மைதான், அந்த கல்விக்காக என்னென்றால் அந்த காசுகளை கொடுக்கணுமே. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதிரியே சேர சோழ பாண்டியர் அந்த காலத்துல 80,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருந்தது. அங்க எல்லாமே தன்முறைவா இருந்தது. அது பேர்ந்து நாடுகளுக்கு ஆட்சி செய்து கைப்பற்றினபடியே அந்த தங்கங்கள் எல்லாம் சூறையாடின சொன்ன அந்த கோயில்கள் அங்க ஒரு நல்லொரு வளமாக அந்த நாட்டு எல்லா மக்களுக்கும் இருந்ததா. எல்லாமே அவைகள் தான். அங்கதான் வேலைவாய்ப்பு, அங்கதான் விவசாயம், அங்கதான் ஆஸ்பத்திரி, மருத்துவமனை, சித்த மருத்துவம், எல்லாமே கோயில் தான். அப்ப இந்த கட்டிடங்கள் இன்றைக்கு அது செய்தா? புலம்பெயர் நாடுகள்ல இன்றைக்கு இப்படியான கட்டிடங்கள் கொஞ்சத்தை கிள்ளித்தான் தெளிக்கிறீங்க, அள்ளி தெளிக்க இல்லை. ஆனா அள்ளி தெளிக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் நீட்ட வேணும் சொல்லிக்கொண்டு சந்திரிகா, வேற எந்த கட்டிடம் புலம்பெயர்ல தெரிய முடியும்? புலம்பெயர்ல வேற எந்த கட்டிடங்கள் மூலம் இந்த வாழ்வாதாரத்துல வீடு எல்லாம் இப்ப வீடு சொல்ல வேண்டாம், வேற எந்த கட்டிடங்களை நாங்கள் தாயகத்துல கட்டினால் வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம்? முதலில் இருவருடைய கருத்துக்களையும் நான் எடுத்துக்கொண்டு, முதலில் சமையல் வந்த சகோதரன் சொன்னார் அங்கே ஒற்றுமை இல்லை என்று ஒரு வார்த்தையை சொன்னார். என் புலம்பெயர்ல அதே தமிழன் தான் இங்கேயும் வந்திருக்கிறான். அவன் இங்கேயும் அதே தொழிலாம் செய்யறான். இங்க இந்த நிலைமைக்கு சண்டைதான், இங்கேயும் நடு நிலைமைக்கு சண்டைதான். நான் பெருசு நீ பெருசு எல்லாம் நடக்குதான். அது அடுத்ததாக அங்கே பாருங்க, எங்களுக்கு எல்லாம் தேவை. எங்களுக்கு கோயில் தேவை, சர்ச் தேவை, பள்ளிவாசல் தேவை, பள்ளிக்கூடம் தேவை, சன சமூக நிலையம் தேவை, பொது மன்றங்கள் தேவை, எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி மிகவும் திறமையாக கட்டடக்கலையில் வெல்ல முடியாத அளவுக்கு வியக்கத்தக்க அளவில் இந்த கட்டடம் இப்படி வாழ்வாதாரத்தை உயர்த்துதான். நல்லூரை பாருங்க, தாயகத்துல யாரும் போனா நல்லூருக்கு போக வாரீங்களா? என்ன அழகான கட்டடக்கலை பார்த்து நீங்களும் மயங்கித்தானே வாரீங்க. அதுல போய் நீங்க தமிழ் வாழ்வாதாரம் உயர்த்துது, அதான் முக்கியம். எங்களுடைய வாழ்வ ஒரு நிமிஷம் அதுல போய் இருந்து பணிந்து வணங்கி துதித்து வந்தால் எங்களோட வாழ்வாதாரம் எங்களை உயர்த்துவதற்காகத்தான் அங்க போய் நாங்க வணங்குவோம், பணி பாடுவோம். சரி, கோயில்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வாழ்வாதாரம் வேறு எப்படி வாழ்வாதாரத்தை அவங்க எவ்வளவோ காசுகள் வருது. நல்லூர்ல மட்டும் இல்ல, எங்கட கோயில்கள் இருந்தா அவ்வளவோ கொட்டி ஜனங்கள்
ஏன் தான் கொடுக்குறதோ இந்த மூளை இல்லாம கொடுக்குறதோன்னு நான் யோசிக்கிறேன். ஏனோ ஏனோ தெரிய கொடுக்குது. ஆனா அங்க நீங்க நாயனாதீவு கோயில பாத்தீங்களன்னு சொன்னா 7 நாளும் அங்கே அன்னதானம் கொடுக்கப்படும். அங்கே இருக்கிற ஏழ்மையான அத்தனை அவர்களும் எல்லாரும் போய் கோயில தானே சாப்பிட போவார்களாம். அப்படி அந்த சில கட்டங்கள் இந்த உலகத்து இந்த மக்களுக்காகவே கட்டப்பட்டிருக்கிறது. நாளாந்தம் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரியும் அந்த கட்டங்கள் அமைகிறது. மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நானும் போய் பார்த்தேன். அந்த இவ்வளவு காசுகளை கொடுத்தாலும் அறத்துக்கா சமூக நலன் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இன்னொரு ரீதியில சந்திரிகா சாப்பாட்டு போட்டு சோம்புறியா உழைக்காமல் மற்றது ஒண்ணும் செய்யாமல் அப்படி கல்வியும் இல்லாம அப்படியும் எல்லாம் இருக்கு. சரி அப்படியே வேற என்ன கட்டடங்கள் இந்த வேற என்ன புலம்பெயர்ல இன்னொரு கருத்தை சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கவும். இந்த நாங்கள் தாயகத்துல இன்றும் நீங்க யார சொல்ல அந்த சகோதரன் சகோதரன் சொன்னார் அங்கே ஏதோ டெக்னாலஜி வளரையில அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் வளர்ந்துருக்கு, அங்க வளரையில. இன்றும் அங்கே மாலை நேரையில தேநீர் அருந்தும் போது இரவு உணவு உண்ணும் போதும் அந்த நிலவை ரசித்து பக்கத்துல லேப்டாப்பையும் வச்சுக்கொண்டு ஒரு மண்கும்பியில இருந்து வீட்டு முற்றத்துல இருந்து சாப்பிட்டு ரசிச்சு சாப்பிடுறதெல்லாம் வழக்கமாக இப்ப வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ரசனை, எவ்வளவு அழகு, எவ்வளவு அது சரி. ஆனாலும் அந்த கட்டடத்துக்குள்ள கட்டடத்தை பாத்தீங்களா? எங்களுக்கு இது எங்களுடைய வீடு, எங்களுடைய அப்பாண்ட அம்மாண்ட அந்த பரம்பரையாகவே இருக்கிறது. இன்று அடுத்த 10 வருஷத்துல இன்னொரு வீட்டுக்கு போவோம், பிறகு அங்கால அடுத்த வீட்டுக்கு ரெண்டுக்கு போறோம். அந்த பழக்கம் எங்களுக்கு ஒரு நீண்ட நோக்க தூர நோக்க பார்வையோட பிறப்புல இருந்து இறப்பு வரை அதை வியாபாரம் செய்யற நோக்கமாக இருக்காது. எங்களுக்கு ஒரு சொத்தாகவே இருக்கிறது. அது மனசாலே நினைக்க மாட்டோம் இது இன்னொருத்தனுக்கு போகும், இன்னொரு வெளிநாட்டவன் வந்து இருப்பான் அப்படிலாம் நினைக்க மாட்டோம். அப்படி ஒரு பண்பு இருக்கும் அங்கே. அடுத்தது என்னென்றால் வேற என்ன இந்திரவேல் வேற என்ன கட்டடங்களை விட்டு வேற என்ன கட்டடங்கால இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம்? காசுதானே கேக்குறீங்க. வேற என்ன கட்டடத்தால புலம்பெயர்ல நீங்க சொன்னீங்க. நாங்கள் எங்களுடைய இந்த புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு கட்டிடங்களும் அதன் என்ன அவரு என்ன கட்டினா வாழ்வாதாரம் உயர்த்தலாம்னு சொல்லுங்க. என்ன சொன்னா இங்க கட்டிடங்கள் அத்தனையும் எங்களுடைய நகர சபையால நிர்ணயிக்கப்படுது. இந்த கட்டிடம் இந்த தொகுதிக்கு சரி வருமோ சரி வராது எங்களுடைய நகர சபை கவுன்சில் தான் வந்து இங்க அனுமதி கொடுக்குது. ஆனா அங்கே அவ்வளவு அப்படி இல்லை. நிச்சய நேரம் கட்டுறீங்களோ உண்டு. அடுத்த பிரச்சனை என்ன சொன்னால் நாங்கள் கட்டுற அத்தனைக்கும் அரசாங்கம் உதவி செய்யுது. அடுத்த அரசாங்கம் வந்து ஒரு நேர்மையான அரசாங்கமா இருக்கு, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயகமான அரசாங்கமா இருக்கு. அங்கே அரசாங்கங்களும் மிகவும் ஒரு தவறுதான அரசாங்கங்களாகவே இப்பவும் இருக்கின்றது. வந்த அரசாங்கங்களும் ஊழல் தான் செய்து கொண்டிருக்கின்றது. அது அப்படியான சூழ்நிலையில அங்கே ஒன்று நடவார். நாங்கள் இந்த நாட்டுக்கு பிறகு நாங்கள் வெறும் இடம் வந்துட்டு சொல்லலாம். ஐயாப்பட்டில இறங்கி சும்மா சேட்டும் சட்டம் நான் வந்து இறங்கி அதே மாதிரி எத்தனையோ எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள் இங்க வந்து எத்தனையோ பேர் எல்லோரும் நாங்கள் வீடுகள் இதுகள் சொந்தமா வாங்கி வாழுகின்றார்கள். ஆனால் அங்கே இப்ப சௌரி சொன்னா தெரியல. அப்படி இருக்க இப்ப இந்திய சூழ்நிலை நான் எந்த கண்ணை நான் பார்த்தேன். அதே மாதிரி தொண்டமனாத கிராமத்துல உடுப்படி இந்த கிராமத்துல தொண்டமாத்து பாலம் தொண்டமாத்து தண்ணி டேங்க் 80ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தண்ணி டேங்க் வடமராட்சி முழுக்க சேவை செய்யுது அந்த டேங்க். அடுத்தது உடுப்பிடி மகளிர் பாடசாலை, உடுப்பிடி போய்ஸ் அமெரிக்கன் கல்லூரி, இது 3 இடங்களும் நாங்கள் அடிச்சு நொடிக்கிறாங்க, குண்டு வச்சு தகர்த்துறாங்களே. நாங்களே தகர்த்துறாங்க, எங்களுடைய போராளிகள் அணிகளே தகர்த்தவர்கள். ஏன் எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆகவே இனிவார கட்டிடங்களுக்கு இன்னும் நாங்கள் வைக்க வேண்டிய கால சூழ்நிலைகள் எங்களுக்கு வர வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஏன்னா இன்னும் எங்களோட பிரச்சனை தீரு. ஆகவே அந்த பிரச்சனையிலையும் அங்க கட்டிடங்கள் வாழ்வாதாரத்தை கடைசியிலையும் உயர்த்த மாட்டாது. நாங்கள் இங்க கட்டுற ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் இன்றைக்கு
இன்றைக்கு ஒரு ஈலிங் அம்மன் கோயிலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு எத்தனையோ அடியார்கள் அதில் வந்து தங்குகிறார்கள். எங்களுடைய மக்களுடைய ஈழத்தை பற்றி நாங்கள் அங்கே காய்ச்சி கொண்டு போகிறோம். ஈழ மக்களுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் அங்கே நிர்வாகம் நல்ல முறையில் அங்கே உதவிகளை செய்து கொண்டிருக்கோம். அது ஒரு அளவான அருமையான அமலாட்சியின் ஆதரவோடையோ அங்கே இருக்கின்ற அடியார்கள் அந்த பணியாளர்களுடைய ஒரு பெரிய ஒரு தொண்டால இன்று அந்த ஆலயம் விளங்குது. அதே மாதிரி எத்தனை ஆலயங்கள் எங்களுடைய விம்பிள்டன் பிள்ளையார் கோயில் அப்படிக்கான ஆலயங்கள் இந்த புலம்பெயர் நாட்டில் இவங்களுடைய லண்டன் இங்கிலாந்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சாதாரண கட்டிடங்கள் என்று சொன்னால் நீங்கள் இங்கே இருக்கின்ற அத்தனை கட்டிடங்களும் எங்களோட வாழ்வாதாரத்தை நிச்சயமாக உயர்த்தி கொண்டு போகும். நன்றி நன்றி நன்றி. சரி, வேற வேற சரி, நன்றி நன்றி. அதான் உண்மைதான். அப்ப உண்மையில அந்த கோயில்கள் சொல்லிட்டீங்க, வீடுகள் சொல்லிட்டீங்க, வேற மயூரி வேற எந்த கட்டிடங்கள் எல்லாம் பாருங்க. இந்த அடுக்கு மாடிகளில் எத்தனையோ ஹோட்டல்கள் எல்லாம் சுருக்கமாகவும் மிகவும் சிக்கனமாகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கின்றது. இந்த நாட்டின் தட்பவெப்ப நிலைக்கேற்ற மாதிரியும் இந்த பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே இந்த நாட்டின் இந்த பொருளாதாரம் மேலோங்கி இருக்கின்றது. புலம்பெயர் பொருளாதாரம் மேலோங்கி இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இங்கிட்ட கட்டிடங்கள் தான் வாழ்வாதாரத்தை எத்திக்கின்றது. அதான் ஒரே கட்டடத்துக்குள்ளேயே அந்த ஹோட்டல் எத்தனையோ அடுக்கு மாடிகள்ல அந்த இடத்தை சுருக்கி என்ன இவ்வளவு வருமானங்களை ஒரு சின்ன ஒரு 5 பரப்புக்குள்ளேயே எத்தனையோ கட்டடங்களை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் உண்மைதான் இவ்வளவு வாழ்வாதாரம் ஒரு கட்டுக்கோப்பான அரசாங்கத்தின் கட்டுக்கோப்பான முறையில இங்க நடக்கும். ஆகவே அரசாங்கம் நல்லமா இருக்கணும், மக்களும் நல்லமா இருக்கணும். இப்ப நாங்கள் வந்து இந்த புலம்பெயர் தேசங்கள்ல வாழுகின்றோம், பல தேச மக்களும். ஆகவே எல்லா மக்களாலையும் ஒரு நல்ல நிர்வாகத்துக்களை நாங்கள் இயங்குகிறோம். அதான் நன்றி நன்றி. வேற வேற மயூரி வேற என்ன மயூரி வேற என்ன கட்டிடங்கள் மேல முடிப்போம் இன்னும் 5 நிமிஷம். வேற வேற கட்டுறங்களை நான் சொல்றதுக்கு முதல்ல இன்னொன்று சொல்லி கொண்டு கண்டு போறேன். இந்த கோயில்கள் என்ன தொட்டுனீங்க, கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கும் அந்த போராட்டங்கள் நான் முதலாளி நீ முதலாளி என்ற போராட்டங்கள் இருக்கு. அது வந்து என்ன அதை சரியா விளங்கி கொள்றது என்னன்னு கேட்டா, இப்ப பிசினஸ்காரர் என்று சொல்லி சொன்னா அவர்கள் பிசினஸ் செய்யும் போது ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் வச்சு விற்பார்கள். விற்கும் போது அவர்களுக்கு நிறைய வருமானம் வரும். அப்ப அவர்கள் வந்து கோயில கொண்டு போய் அதை தானமா மக்களுக்கு கொடுப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனா இப்ப அதே மாதிரி மெட்டாக்களும் போட்டி போடணும்னு சொல்லி சாதாரண வருமானம் உள்ளவர்களும் போட்டி போடணும். நானும் முதலியா வரணும்னு தேவையில்லாத ஒரு அர்த்தம் இல்லாத சண்டை, இப்ப நான் கொடுக்கணும்னா நீயும் கொடுக்கணும், அப்படி அந்த அர்த்தம் இல்லாத சண்டைகளால தேவையில்லாத போட்டிகள் பொறாமைகளும் பிரச்சனைகளும் தான் எங்கட நாட்டிலையும் இங்கேயும் அங்கட தமிழ் மக்களுக்கிடையோ மற்ற இன மக்களுக்கிடையோ நடந்து கொண்டிருக்குது. இதுகளை தவிர்க்க வேணும்ன்றதை என்னுடையது. அடுத்தது என்னென்னு கேட்டா, அடுத்த கட்டிடங்கள் என்னென்னு கேட்டா டூரிஸ்ட வர வைக்கிறதுக்காக கட்டுறார்கள். இப்ப ஈஃபில் டவர், லண்டன் ஐ, மற்றது பழைய கட்டிடங்களை வச்சு அவர்கள் இந்த வருமானங்களை ஈட்டிக் கொள்ளுகிறார்கள், மக்களை வரவேற்கிறார்கள். இப்ப நான் டூரிஸ்ட் பிள்ளைகள் செய்யறபடியால அவர்கள் ஒவ்வொரு காலம் வரும்பொழுது எனக்கு அவன் நாட்டுல எல்லாரும் மண்டியில ஒரு சிலர் தங்களோட நாட்டுல இருக்கிற அந்த டூரிஸ்ட் புக்குகள் கொண்டு வந்து காட்டுவார்கள். இப்படி இன்னென்ன கட்டிடங்களுக்கு போனீங்கன்னா இன்னென்ன பலன்களை பெறலாம், இப்படியான இதுகள் அங்க நடந்தது என்று சொல்லி அந்த டூரிஸ்ட்களை வர வைக்கிறதுக்காக கட்டிடங்களை கட்டுவார்கள். மற்றது பிள்ளைகள் இந்த ஆர்கிடெக்சர் முறைகள், பழைய கட்டிட முறைகளை லேர்ன் பண்றதுக்காக அதுகள்ல இருந்து வருமானங்களை பெறுகிறதுக்காக அதுகளை பற்றி அவர்கள் ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச பிள்ளையோரால் ஆர்கிடெக்ட் அவ சொல்றா என்னன்னா, ஜப்பான் வந்து ஆர்கிடெக்சர்ல பெஸ்ட், நான் அங்க போய் லேர்ன் பண்ணலாம். ஏன்னு கேட்டா அவங்க இந்த நில நடுக்கங்கள் வாரப்படியால இந்த ஆர்கிடெக்சர் அதுகள் வந்து அவங்க பெஸ்டா செய்வாங்க. மற்ற நாடுகள்லையும் இருக்குது, வேற வேற நாடுகளும் இருக்குது. ஒவ்வொரு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அந்த என்னென்னு சொல்றது அந்த வர வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விஷயங்களை கட்டி மக்களை வர வச்சு அதுல இருந்து பணத்தை ஈட்டி அந்த நாட்டு மக்களுக்கான உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். அந்த வடிவ கொஞ்சம் உண்மைதான். இது என்னடா ஆக்களை வரவழைக்கிறதுக்காக செய்யலாம். என்ன இவ்வளவு கட்டிடங்களை ஆக்களை வரவழைக்க செய்யறாங்க. கட்டிடங்களை வடிவாக்கி பூக்கொண்டகளை வச்சு ஆக்களே அந்த கட்டிடங்களுக்கு பக்கத்துல பூக்கொண்டை வச்சு இன்றைக்கு எல்லாம் ஃப்ளவரிங் டே அங்கால எங்கேயோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எல்லா நாடுகள்ல இந்த விசா கொடுத்து வரையுது. சைனாவுடைய அந்த ஃப்ளவர்ஸ் மரங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்ப எவ்வளவு டூரிஸ்ட் வரவழைக்கணும். அவை வந்து இவ்வளவு எங்களுக்கு காசு, இவ்வளவு வியாபோட்டு காசு. அப்ப இதுகளெல்லாம் வந்து இந்த கட்டிடங்கள் மூலம் எங்களோட வரம்பப்பட்ட நாடுகள் இப்படி செய்தா ஒரு ஃப்ளவர்ஸ், ஜஸ்ட் ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் அதுக்கு ஒரு டே,
அந்த டேக்கு அவை வரையினம், அவைக்கு விசா கொடுக்குறோம், காசு. சோ எப்படி எப்படி நாங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தலாம்? அதான் 10வது பணக்கார நாடு லண்டன். எங்களுக்கு பெருமையப்பா இந்த நாட்டுல நாங்கள் வந்து லண்டன் பிரச்சனை. ஓகே என்று சொல்லிக்கொண்டு வேற என்ன புதுசு சொல்லி முடிப்போம். வேற என்ன எப்படியாக இருந்தாலும் நகரத்துல இருக்கிறவன் தவிக்கின்றான். கிராமத்துக்கு போய் அங்கேயே அந்த இயற்கையோட இணைந்து அந்த தாயகத்துல இயற்கையோட இணைறதுக்கு எவ்வளவு தாகமாக இருக்கின்றார். இந்த சம்மர் வரும், அந்த வெயில் வரும், கோடகால விடுமுறைக்கு இந்த கிராமத்துல போய் கழிப்போம், இந்த கடற்கரைக்கு போய் எங்க போய் கழிக்கிறார்கள், இப்படி அங்கலாய்க்கிறார்கள். அந்த வருகிறது இதோ ஓடகாலம் வரும், அந்த தவிப்பாகத்தான் இருக்கிறது. அந்த தாயகத்துல போய் அவர்கள் கழிக்கும் போது நானும் பார்த்தேன். வெளிநாட்டில் பிறந்தவர்கள் எல்லாம் தாயகத்தில் வந்து அந்த சின்ன கோழி குஞ்சுகள், சின்ன ஆட்டுக்குட்டிகள் எல்லாத்தோடையும் அந்த கதைப்பார்கள் இருந்து நீண்ட நேரமாக உணவு கொடுப்பார்கள். அந்த அப்படியான இடங்களுக்குள்ள போய் நீண்ட நேரம் அதாவது இயற்கையோடையே லைத்து விடுவார்கள். திரும்பி வரும்போது கண்ணீரோட வருவார்கள். மெமரிஸாக கீப் பண்ணுவார்கள் அந்த போட்டோஸ்களை. மறக்க முடியாது. அங்க இருந்து அதைத்தான் அது சந்தோஷம். இந்த பெரிய கோடீஸ்வரரா இந்த பெரிய கட்டிடங்கள் இருந்தாலும் சரி, அடுத்த அன்னைக்கு டக்கு டக்குன்னு ஒரு இந்த கட்டிடங்கள் ஊரை பற்றி நான் வெளிநாட்டு ஊர்ல வந்து இப்ப எங்கட வீட்டுல எங்கட அம்மா வீட்டுல எப்படின்னு கேட்டா அங்க தோட்டம், நெல் காணியல் இதுகள் இருக்கும். அவ திடீர் ஆட்கள் வந்தா வீட்டுல இருக்கேலாது. நாங்க பாலம்பர பள்ளிக்கூடம் போகல வெறுமனை இருக்கிற காணி வீட்டை வரைக்க பார்த்தா ஒரு கொட்டில் மிக அழகாக மண்ணெல்லாம் வச்சு கல்லெல்லாம் போட்டு மேல மேய்ஞ்சி ஒரு கொட்டில ஒரு வடிவா ஒரு பக்கம் கிச்சன், ஒரு பக்கத்துல படுக்கக்கூடிய மாதிரி மிக அழகாக எங்களோட அம்மா செய்து வச்சிருப்பா. ஒரு ஆள் 2 பேர் வேலைக்கு போடுவாங்க தெரியாது, மிக அழகாக மெழுகி எல்லாம் செய்திருவார்கள். இந்த டக்கன் உடனடியான கட்டிடத்தை மிக ஈஸியாக அங்க ஒரு 2-3 பேர் இருக்கக்கூடிய மாதிரி கட்டி போடுவோம். அது பக்கம் இந்த காணியை பார்த்தா முழுக்க எல்லாம் இலுப்ப மரமும் இது விழா மரமும் இருக்கும். ஸோ சாப்பாடுகள் கூட புளிய மரம், இலுப்ப மரம், மாமரம். ஸோ அந்த கட்டிடம் மட்டும் ஒன்று கட்டினா படுக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் அதுக்குள்ளேயே அடங்கிவிடும். அப்ப எங்களுக்கு அது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கு போற காணியா இருந்தாலும் அதுல போய் இருந்து கதைச்சு விளையாடி சந்தோஷமா வாடுறது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலா இருக்கும். இவ்வளவு பெரிய கட்டிடம் என்றாலும் அந்த டக்குன்னு ஒரு கட்டி கொஞ்சம் ஒரு கல்ல வச்சு கட்டி அதுக்குள்ள போனா எல்லாமே வரும். காத்து வரும், சந்தோஷம் வரும், பணம் வரும், மனதுக்கு அமைதி வரும். இயற்கை சூழல்ல உடனடியா கட்டி அதுல உடனடியா ஒரு முக ஆதாரங்களையும் கட்டணும். ஓகே இந்திரவேல், இப்ப வேற என்ன நீங்கள் இப்ப இந்த அடுத்தணிக்காக போகணும். இங்க தாயகத்துல கட்டிடங்கள் வாழ்வாதாரத்தை சொல்லி முடிக்கும். இந்த கண்டே சந்திரிகாலம் இது ஒலிவாங்கி எடுத்துட்டு வேற என்ன கட்டடங்கள் தாயகத்துல? இறைவன் இயற்கையாகவே எல்லாத்தையும் படைத்திருக்கின்ற. ஆனால் எங்களுடைய தாயகம் மிகவும் எளிமையானது. இப்ப எங்களுடைய தாயத்திலே மிகவும் கட்டடங்கள் சிறப்பாக காட்டி சிறப்பாக செயல்பட வாழ்வாதாரங்களை கூட்டக்கூடிய ஒரு இயற்கையாகவே அங்க அமைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரு இறைவன் எங்களுக்கு ஒரு பேப்பரை தந்திருக்க மாதிரி நீங்கள் எழுதி இன்னும் செய்யொண்ட மாதிரி, அதாவது நாங்கள் வடிவாக எழுதவோ எங்களுடைய சித்திரங்களை வரையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய தாயகத்துல இருக்கு. ஆனால் சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை வடிவா செய்யறான வேண்டிய, அதால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. வடிவா நீங்கள் செய்வீங்களா இருந்தால் இந்த இயற்கையிலேயே 100% எங்களுடைய தாயகத்திலான கட்டிடங்கள் மிகவும் எக்கச்சக்கமான வாழ்வாதாரங்களை இங்க தரும் என்று சொன்னால் அதை எளிமையாக அங்கே செய்யக்கூடியதா இருக்கு. எங்களுடைய வெப்பநிலை மிகவும் ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கு. பயன்படுத்தி நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுவோமா இருந்தால் எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற கட்டிடங்கள் வானத்தொடக்கூடிய கட்டிடங்களை நாங்கள் அமைக்கலாம். எத்தனையோ மின்சார வசதிகளை நாங்கள் செய்யலாம். எல்லாத்தையும் நாங்கள் நிறைவுபட செய்யலாம். ஆனால் இறைவன் விட்ட ஒரு குறை என்னென்று சொன்னால் உங்களுக்கு நீங்க வடிவா எழுதணும், வெல்ல போனால் வரையணும், வெல்ல போனால் கிழிச்சு எறியக்கூடாது. அல்லாடி விடணும் மற்றவைக்கு உங்களால் இயலாட்டி மற்றவை விட்டு கிருத்திகாரனை முன்னுக்கு விட்டு நீங்கள் வாழ வேண்டாம். அங்கிட்ட தமிழீழத்தை மாதிரி இந்த உலகம் இல்லை, எந்த உலகத்திலையும் இருக்காது. எந்த உலகத்திலையும் ஒரு இலங்கையில ஒரு இளத்தமிழ்ச்சி ஒரு வராமலா போறோம்.
லண்டனையும் கட்டிகளும் போ விலங்கைய போல எங்கட தமிழிடம் தமிழில என்று சொல்லுங்களேன். ஒரு எம்பியா வந்துட்டா இன்னும் ஒரு மாகரன் ஒரு என்ன நாள் இல்ல லண்டனையும் இலங்கைய மாதிரி காத்தலாம் இந்த உலகம் இல்ல, எந்த ஒரு உலகத்திலே இவங்களுடைய தமிழ் எழுத்து மாதிரி ஒரு இடம் கிடையாது. மாதிரி உலகத்தையும் மாத்திடுவோம். சந்திரிகா அடுத்த அன்னைக்கு சொல்லி முடிச்சு நான் என்ன அடுத்த அணிக்காக வருகிறேன். ஏனென்றால் இப்படியாக இருந்தாலும் இந்த வெளிநாட்டிலே ஒரு ரூமை ஒரு வீடு போலயே அமைத்து வைப்பார்கள். அழகாக ஒரு அங்கால ஒரு டேபிள் படிக்கிறதுக்கு, அங்கால கபர்ட், அங்கால வார்ட்ரோப், அவை தங்களுக்கு தேவையான அத்தனை ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ள சகலதும் அங்கே இருக்கத்தக்கனாக அமைத்து அதுக்குள்ளே அதை வாழ மெல்லமா அங்க அதுக்குள்ளே நடந்து திரிந்து அத கவனமாக இருக்கிறதுக்கு பழகிக் கொள்வார்கள். மிக கொஞ்ச இடத்துக்கே வாழ பழகிக் கொள்வார்கள் வெளிநாட்டுல இருக்கிறவர்கள். ஒரு டாய்லெட் பக்கத்துல ஒரு அட்டாச் ரூம், அங்க ஒரு ஸ்டடி ரூம், சகலதும் அமைந்திருக்கும் ஒரு ரூம், அதாவது ஒரு வீட்டுக்கு சமன். இங்க வந்து இங்கத்தியான் குளிர் சூழல் என்னபடியா நீங்க ஒரு சின்ன ரூமுக்குள்ள படுத்தாதான் உங்களுக்கு குளிர் தாங்கும். ஆனா எங்கட ஊர்ல அப்படி இல்ல, பெரிய மண்டபத்தை கட்டி போட்டு படுத்தாதான் காத்து வரும். அதுவும் ஒரு பிரச்சனை தான். இந்த சூழலையும் அந்த சூழலையும் சில சமயங்கள்ல நாங்கள் ஒப்பிட முடியாது. ஆனா இங்க வந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த காசையும் அந்த கட்டிடங்களையும் சரியான முறையில அவர்கள் பயன்படுத்துற என்ன தேவையோ அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். தேவையில்லாத வேலைகள் செய்யறதில்லை. அப்படி இருந்தாலும் அதை கதைச்சு பேசி அதை சரியான முறையில் எடுத்து செல்லுகிறார்கள். பிழை இல்லாமல் இல்லை, இருந்தாலும் அதை எப்படி அடுத்த ஸ்டெப் ஒரு பிளேஸ் நடந்தா ஓகே, இந்த பிழை நடக்காம அடுத்து என்ன செய்யலாம் என்று சொல்லி செய்வார்கள். அங்க அப்படி இல்லை, பிழை நடந்தா இதில் காட்டி என்ன பிழை செய்தா நான் உழைக்கலாம் என்று பாக்குறேன். அதான் அங்க நாங்க வளராது, நீங்க இந்த நாடுகள் வளர்றது பிழைக்க விடுறது. அப்பதான் அடுத்த கட்டம் கட்டலாம். அப்ப இவ 10 ரூபா களவெடுத்தா ஓகே, அப்ப நான் 20 ரூபா களவெடுக்கலாம், எப்படி இதை செய்யலாம் என்று அங்க யோசிக்கிறேன். இங்க அப்படி இல்லை. இங்க 10 ரூபா களவு போனா இந்த 10 ரூபா எப்படி களவு போச்சு, இதை எப்படி தடுக்கலாம் என்று அதான் அடுத்தவர் வாரவே யோசிப்பினோம். அதான் அங்கந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். மிக்க நன்றி. இன்றைக்கு மயூரி கேட்ட உடனே என்ற சொல்லுக்கு மதிச்சு பாவம் உடனே இப்பதான் வெளியில இருந்து வந்தது. மிக்க நன்றி உணர்வோட இருக்கிறேன். எனக்காக சமூகத்துக்காக செய்யறீங்க, சமூகத்துக்காக இதுல வாரது சந்தோஷம் தான். மயிரியும் விடுற இல்ல, நானும் கலைச்சு நன்றி. அருமையான கருத்தை தந்தீங்க மயூரி சந்திரன், இந்திரவேல் ரத்னம், சந்திரிகா சுப்பிரமணியம். உண்மைதான் என்று சொல்லிடுறேன். கம்யூனிட்டி சென்டர்ஸ், இந்த கம்யூனிட்டி சென்டர்ஸ் எல்லாம் கட்டலாம் தானே. இப்ப நீங்கள் வந்து இங்க வந்து புலம்பெயர் நாட்டுல பார்த்தோம்னா கம்யூனிட்டி சென்டர், இந்த முஸ்லீம் ஆட்கள் எல்லாம் எனக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பிலேயே பெரிய ஒரு கட்டடம், அது 3 தரம் எரிச்சாச்சு. விட்டுறே இல்ல, பெரிய இதுவும் கட்டி. உண்மையில அந்த கம்யூனிட்டி சென்டர் ஏன் நல்ல வாழ்வாதாரம், நாங்கள் இங்க எல்லாம் மல்டி கல்ச்சருக்கு இருக்கிறோம். அப்படிங்கிற புள்ளிகளை நினைச்சு பாருங்கோ. நாங்கள் எல்லாரும் வெக்கப்பட வேணும், இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ வெக்கப்பட வேணும். அதுகள் குரான பாடமாக்கி அதுகள் கம்யூனிட்டி சென்டருக்கு போய் அந்த வெள்ளிக்கிழமை எல்லாரும் வெள்ளிக்கிழமை போன கடையில் போட்டு ஏனண்டா தொழுகைக்கு போயிட்டோம். இவ்வளவு காசு பணங்கள் இதுகளோடு இருந்தும் அந்த அதை காப்பாற்றுறாங்க. நாங்கள் காசும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, பிள்ளைகளையும் வளர்க்கலாம். அதுகள் அப்படி இந்த கம்யூனிட்டி சென்டர்ல கட்டுங்கோ. எங்க பக்கத்துல கட்டம் கட்டி அதை எரிஞ்சதுக்கு பிறகு அவ்வளோத்தையும் திருப்பி கட்டி புள்ளியில குறுக்கி பல்ல சாப்பிடும். அப்ப அதுக்கு பக்கத்துல கம்யூனிட்டி சென்டர்ஸ். அப்ப அவங்க தங்களோட நாடுகளுக்கு காசுகளை கொடுக்கலாம். அந்த நாடுகள்ல இருந்து அவங்க அதை தங்களோட இடங்களை கட்டி அந்த இடங்களை பாக்குறதுக்கு ஒவ்வொரு மயூரி தான் சொன்ன 6 மாசத்துக்கு ஒருக்கா வர்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் வந்து தங்களோட இதுகளை பெருக்கி தங்களோட பிசினஸை பெருக்கி அப்படி ஒரு நல்ல ஒரு சேரிட்டி மைண்டா இந்த கட்டடங்கள் மூலம் செய்யறாங்க. அத தாயகத்துல நீங்க என்ன செய்யறீங்க? தாயகத்துல இன்றைக்கு எத்தனை டூரிஸ்ட் சென்டர் இருக்குது, எப்படி ஏன் அதை செய்யலாது? ஆனா சில பேர் செய்யணும். இப்ப சில பேர் அங்க செய்யணும். இப்ப வந்து பாஸ்கரன் கந்தையா ரீச்சா வச்சுக்கிறார் இயக்கச்சியில, எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குறாரு. எத்தனையோ பேர் வேலை செய்யணும், எத்தனையோ இளைஞர்கள் தங்களோட திறமைகளை வெளிப்படுத்திக்கணும், கிணக்க வாழ்வாதாரத்தை அங்க பெற்றுக்கொள்ளணும், இயற்கையான மரக்கரைகளை பெற்றுக்கொள்ளணும். அப்ப கட்டிடங்கள் எல்லாம் முஸ்லீம் எல்லா கட்டிடங்களும் அங்க கட்டியிருக்கு. அப்ப நிறைய டூரிஸ்ட கவர்றதுக்கான ஒரு வசதியையும் பாஸ்கரன் கந்தையா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இயக்கச்சியில போனா போய் பாருங்க,
என்று சொல்லிக்கணும். மற்றது வந்து இப்ப பாருங்க போல நரவையில போய் பாத்தீங்களோ காடு பெரிய நீர்வீழ்ச்சி எல்லாம் பெரும் அவ்வளவு அழகு, ஆனா காட்டுக்குள்ள. அப்ப அதை வடிவா செய்தா அந்த போல நிறைக்கு இவ்வளவு டூரிஸ்ட் கொண்டு வரலாம் தாயகத்துல. நடுக்க உங்களுக்கு நாங்கள் வெளிநாட்டுல இருந்து காசு தருவோம், நடுக்க அதான் நாங்க கொண்டு நாங்கள் இங்க படுற பாடல சாவுறோம். ஆனா உங்களுக்கு என்ன, நாங்கள் இந்த குடியிருக்க படுற பாடு கை வரைக்க கால் வரைக்க. அப்ப இந்த கட்டிடங்களை கட்டும் போவேன் நீங்கள் கட்டிடங்களை அந்த அந்த கொலை நிறைவேல அந்த கட்டிங்களோட எத்தனையோ கோடி மில்லியன் காசுகளை அந்த தேயிலை தோட்ட மக்களும் அந்த மக்கள் 1000 ரூபாய்க்கு சண்டை பிடிக்க தேவையில்லை. அதை தலைவர்கள் செய்வீங்களோ நீங்க செய்கிறீங்களோ தெரியாத சொல்றேன் நான் சும்மா என்று சொல்லிக்கொண்டு யாரோ எங்கேயோ மனச்சாட்சி கட்டம் தானே என்று சொல்லிக்கொண்டு மறுபடி தமிழ் கடைகளை நிறைய தமிழ் கடைகளை அதன் மூலம் நீங்கள் அந்த காசுகளை எடுத்து அங்க கொடுக்கலாம். அப்படி நீங்கள் நிறைய கட்டு போவேன். மற்றது வந்து இந்த வரலாற்று மையம் உண்மையில நான் சல்யூட் பண்ணுவேன். அன்றைக்கு நான் அதுக்குத்தான் போனேன். நான் வரலாற்று மையம் 108 ஏக்கர் காணியை இந்த அரசாங்கம் வேண்டி வச்சிருக்கேன். எல்லாரும் போங்க. ஆக்ஸ்போர்ட்ல நல்ல ஒரு பிரதான வீதிக்கு அண்மையில வரலாற்று மையம் கட்டப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று மையம் கட்டப்படைக்க நான் அந்த ஐபிசியில ஒரு பேட்டி நடந்ததா. அப்ப நான் சொன்னேன் ஐயோ கட்டிடம் வேணும்னு. உண்மையில அது கோவிட் டைம்லயாக்கும் 108 ஏக்கர் ஆனா கட்ட வழி இல்லாம வச்சிருக்கு. அது அப்ப என்னோட ஆளுகிட்ட கேட்க அது சொல்றா இவங்க தங்களுக்கு ஆக்கிடுவாங்க, தங்களுக்கு ஆக்கிடுறேன் எங்களுக்கு ஆக்கிடுறேன். தமிழன் ஒரு வரலாற்று கட்டிடம் இருக்கட்டும். உண்மையா செய்த பெஸ்ட் வேலை அந்த 108 ஏக்கரை வேண்டினது. நானுமே 4 ஏழுமானது ஏதோ எல்லாம் மாதம் மட்டும் நான் சொன்னான் சந்திரிக்காவும் கொடுத்துட்டு வந்தோம். உண்மையில இவ்வாறான கட்டிடங்களை கட்டும்போது உண்மையில நானும் போராடி கொண்டிருக்கிறேன். எங்களோட கோயில் இருக்குது, எங்களுக்கு 13 கோயில்கள், எல்லாத்துக்கும் வாடகை. ஒரு கோயிலுக்கு 600 பவன், ஒரு கோயிலுக்கு 500 பவன் 10 மாசத்துக்கு மாத்திரம். நானும் போராடி கொண்டிருக்கிறேன். ஏன் இப்படி செய்யறீங்கள் இல்ல தலைவர்களே? நாங்கள் எல்லாரும் பிறந்தது எல்லாரும் சாகத்தான் போறோம். நாங்கள் இருக்கிறத செய்யலாம், இவ்வளவோ மக்களுக்கு செய்யலாம். நெடுக காசு வேணும். அந்தோனியார் கோயில் கட்ட காசுகளின் வச்சியில வேந்து வேற எங்கேயோ என்னவோ அந்த என்ன கலாச்சார மண்டபம் கட்ட ஏதோ இது அதுக்கு இப்ப காசு சேர்த்தணும். இப்படி வெள்ளம் வந்தா காசு, நடுக காசுதான் நடுவரவர்களே சாவச்சேரியில என்ன நடக்குது பாருங்க. சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல நான் நினைவுக்கு எத்தனையோ மில்லியன் கணக்குல காசு கொடுத்ததாம். அதை திருடிட்டாங்களாம். திருடி இன்றைக்கு சிறிய பிரச்சனையா போதும் அவர் அரெஸ்ட் பண்ணி கேள்வி கேட்ட பிரச்சனை தானே என்ன செய்யற மண்டாடுங்கோ, நீங்களும் மனச்சாட்சியோட இருங்கோ, நீங்களும் பிறந்த நீங்க சாக போறீங்க, நானும் பிறந்த நான் சாக போறேன் இருக்க மாட்டேல எங்களோட வார்த்தையாவது கொடுத்துட்டு போவோம். உங்களை எங்கேயாவது தொடட்டு வங்கியில. உண்மையிலதான் இந்த கட்டிடங்களுக்கு கொடுத்த காசு உண்மையில நான் கையுடைஞ்சு ஓட்டோ லைசன்ஸ் இல்லாதவன் வந்து என் கையை பிரட்டி உடைச்சு சாவச்சேரி ஆஸ்பத்திரியில 11 மணி போறேன், உடனே அனுப்புறான் அங்க. ஏன் உனக்கு எக்ஸ்ரே செய்யறதுக்கு உனக்கு இல்லையா சாவச்சேரி எக்ஸ்ரே செய்யறதுக்கு இல்ல, உடனே யாழ்ப்பாணத்துக்கு அங்க போய் அந்த குளிருக்கு நாங்கள் இந்த வெளிநாட்டுல 25 வருஷமா இருந்து போய் கஷ்டப்பட்டேன். அண்ணா போயிட்டு போத்தா என்னன்னா தனியார் வைத்தியர்கள் அனுமதிக்கப்பட்டு 3 நாளைக்கு பிறகு ஆபரேஷன் நடக்க போற அவைய கட்டில தூக்கி விட்டுட்டு வடிவங்களும் கட்டில தூக்கி விட்டுட்டு என்ன கீழே இறங்கி விட்டு நான் வேதனையோட இருக்கிறேன் கையுடைஞ்சு. ஏனண்டா பிரைவேட் ஆக்கள் காசு கொடுத்து வெளியில காசு கொடுத்து டாக்டர்ஸ் அவைய கட்டில ஏற்றி விட்டு கிடக்கு, என்ன கீழே விட்டு கிடக்கு. என்னப்பா தனியார் மருத்துவமனை, நீங்கள் என்ன மனுஷரா? நீங்க காசுக்காக நீங்கள் விலை போறீங்களா? இந்த நிர்வாகங்கள் எல்லாம் அரசு நிர்வாகங்கள் உண்மையாவே எனக்கு நடந்த நான் கேட்டேன். என்ன 3 நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஆபரேஷன், ஏன் என்ன ஐயா கீழே விடுற? 3 நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஆபரேஷன் ஏன்னடா காசு கொடுத்து வந்தோம். அப்படி இப்படி எல்லாம் செய்யாதேங்கோ. இதெல்லாம் இந்த உலகத்திலேயே நாங்க செய்யற பாவங்கள். நாங்கள் இதுகளை செய்யாம இந்த கட்டிடங்கள் இவ்வளவோ நாங்கள் வாழ்வாதாரத்துக்கெல்லாம் இந்த கத்தோலிக்க ஆன்மீக பணியத்துக்கு நான் இவ்வளவு போராடுறேன். உண்மையில கட்டிடலாம் கட்டினா நாங்க இவ்வளவு காசு கொடுக்கலாம். நெடுக காசு 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 வெள்ளம் வந்தா காசு, பிரச்சனை கிறிஸ்துமஸ் கண்டா காசு, அங்க அந்தோனியார் கோயில் கட்ட காசு, இங்க அது கட்ட காசு, கலாச்சாரம் கட்ட காசு, காசு 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 கண்டுறீங்க. நாங்க பயணிச்சர் இல்லையா? ஏன் கட்டிடத்தை கட்டினா ஒரு கோலை வைக்கலாம், ப்ரோக்ராம் செய்யலாம், அவ்வளவு காசை கொண்டே கொடுக்கலாம். ஏன் இந்த காசுகளை நாங்கள் இந்த கோயில்களுக்கு நாங்கள் கொடுக்க வேணும்? ஏன் தனியார்கள் இவ்வளவு செய்து இந்த மக்களை உயர்த்தலாம் தானே? இங்கேயும் தமிழன் இந்த அரசாங்கம் எங்களை வரவேற்றிருக்கு தான் இந்த நாட்டுல. நாங்க இவ்வளவு செய்யலாம். எங்களுக்கு ஒரு கட்டிடமே இல்லை கத்தோலிக்கிறது. அந்த கட்டிடங்கள் இவ்வளவு பிள்ளைகள் போகலாம், அதுகள் சந்தோஷமா இருக்கலாம், வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். அதுகள் ஒரு சமயத்துக்குள்ள இருங்க, சமயம் இல்லை, அதுகள் ஒரு நிம்மதியா நாங்கள் வளர்க்கலாம். இந்த பல கலாச்சாரத்துல ஒவ்வொரு சமயங்கள் என்னையும் ஒவ்வொரு ஆக்கள் என்னையும் சொல்லிக்கொண்டு உண்மையிலதான் இந்த கட்டிடங்கள் மூலம் நிறைய செய்யலாம். செய்யுங்கோ. நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இது இந்த இருக்கிற ஒரு வாழ்க்கை
இந்த ஒரு வாழ்க்கையில நாங்கள் மற்றவைக்காகவும் வாழ்ந்துட்டு போக நீங்கள் செய்ய வேண்டியது நிர்வாகம் மட்டும்தான், காசு இல்லை. நீங்கள் ஒரு ஜஸ்ட் சொன்னா எத்தனையோ கட்டங்கள் கட்டலாம். தலைவர்கள் இருந்துங்கோ, மக்கள் வந்து காசுகளை கொடுக்காது. இப்ப நான் கோல்சிக்கு நடக்க போகுது, நகையா கொண்டே கூட இந்துக்கள்லாம் நகையா கொண்டே ஏன் கொடுக்குறீங்க? யாருக்கு போய் இந்த காசு? ஏன் ஏழைகள் எல்லாம் இவ்வளவு ஏழைகள் இருக்கணும்? இந்த ஏழைகளை கொண்டே கொடுங்கோவன், பசியா இருக்க கல்விக்கூடங்களை கட்டுப்போவன், இங்க ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் சொந்தமா கட்டுப்போவன். ஏன் போய் ரெண்டுக்கு இருக்கிறீங்க? சொந்தமா ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் இல்லையே இந்த நாட்டுல. இந்த நாடு எங்களை எவ்வளவு வரவேற்று கட்டிடங்களை கட்டுப்போ, பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை உயர்த்துங்கோ, எல்லோரும் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு மீண்டும் எந்த அழைப்பேற்றோட வந்த மயூரிக்கு இந்திரவேல் உண்மையில் அவ்வளவு பிசி. இந்திரவேலுக்கும் நன்றியை கூறி மீண்டும் அடிக்கடி இனி நடக்காது இவ்வளவு ஹாலிடே தானே என்று சொல்லிக்கொண்டு உண்மையா அருமையான தலைப்பு. எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டு சொல்லிக்கொண்டு உங்கள் வீட்டு திரைகளை வச்சு கிடக்குது. நீங்க தலைவர்கள் முதலிடுங்கோ, கட்டிடங்களை கட்டுங்கோ, எழுந்து நில்லுங்கோ. நிறைய கட்டிடங்கள் வரணும், சனசம நிலங்கள், பாடசாலைகள், கோயில்கள் என்று எழுந்து நீ கேட்டுக்கும். எல்லாம் எழுந்து நின்று இதன் மூலம் நிறைய வருமானத்தை சொல்லிக்கொண்டு மிக்க நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். Recording stopped.